அன்புக்குரியவர்களே, அன்புடன் ஆரோக்கிய அப்துல். மாஸ்டர், ப்ரீ ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் முன்னாடி எனர்ஜியே பத்துறது இல்ல மாஸ்டர், இன்ஜெக்ஷன் போட்டா நல்லா இருக்குமா மாஸ்டர் அப்படின்ற கேள்வி இன்னைக்கு நிறைய பாடி பில்டர்ஸ் இருக்கு. குறிப்பா நம்ம ஊர்லயும் இருக்கு அப்படின்றதுதான் ரொம்ப வேதனையான விஷயம். அன்புக்குரிய தங்கங்களா, நான் நிறைய தடவை சொல்லிட்டேன், திரும்பவும் சொல்றேன். அனபாலிக் ஸ்டீராய்டு அப்படின்றது மசில் கிரவுத்துக்காக போடக்கூடிய விஷயம். அது இன்னைக்கு பாடி பில்டிங் ஃபீல்ட்ல தவிர்க்க முடியாம இருக்கு. சோ அத பத்தி பேசணும்னா நிறைய விஷயங்கள் பேசணும். கண்டிப்பா அந்த வீடியோ பத்தி பேசுவோம். சோ இன்னைக்கு நான் பேசுற விஷயம் இந்த ப்ரீ ஒர்க் அவுட் இன்ஜெக்ஷன். நான் பெயர் சொல்ல விரும்பல. அதிகமான நபர்கள் இன்ஜெக்ஷனா எடுக்கிறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் போட்ட உடனே நர்வ்ஸ்ல தான் போடுறாங்க. விதின் ஒரு 4 hours 5 hours அவங்க வேற உலகத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதாவது மெடிக்கலியா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த இவங்க ப்ரீ ஒர்க் அவுட்ன்ற பேர்ல அந்த இன்ஜெக்ஷனை போடுறாங்க. இது முழுக்க முழுக்க இல்லீகல். சோ இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பாடி பில்டரா இருக்கட்டும், ஒரு ஃபிட்னஸ் பண்றவங்களா இருக்கட்டும், அல்லது ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கட்டும், அவங்களுக்கு ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு தேவை கஃபைன். இந்த கஃபைன்ல ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு. இது குடிச்சா நம்ம பிரெயின்ல இருக்க டோபமைன் அப்படின்ற ஒரு சுரப்பி சுரக்கும் போது கண்டிப்பா எனர்ஜி லெவல பூஸ்ட் அப் பண்ணி கொடுக்கும். மெட்டபாலிசமும் இன்க்ரீஸ் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் பிளாக் காஃபி அல்லது கிரீன் டீ. இதுக்கு அடுத்தது சப்ளிமெண்ட்லயே இன்னைக்கு ப்ரீ ஒர்க் அவுட் சப்ளிமெண்ட் வந்துருச்சு. அதை குடிச்சாலே 4 மணி நேரத்துக்கு அண்ணாந்துதான் எவனையாவது ஒருத்தனை அடிக்கலாமான்ற ஒரு லெவல்ல இருக்கும். தூக்கம் வரவே வராது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஐப்படத்துல வர மாதிரி அதுக்கும் மேல போய் இவனுங்க இப்ப எங்க போயிட்டானுங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட் இன்ஜெக்ஷனே சர்வசாதாரணமாக்கிட்டாங்க. இந்த சர்வசாதாரண ஆக்கல வானத்திலிருந்து குதிக்கக்கூடிய சில பயிற்சியாளர்கள் தன்னுடைய சொந்த பணத்துக்காக வேண்டி வெறும் ஒரு கீழ்த்தரமான ஒரு 200 ரூபாய் 300 ரூபாய் லாபத்துக்காக வேண்டி ஒருத்தனுடைய உயிரை குடிக்கிறாங்க. நான் திரும்பவும் சொல்றேன், அனபாலிக் ஸ்டீராய்டு டெஸ்டோஸ்டெரோன் பூஸ்டர் அது வேற. ப்ரீ ஒர்க் அவுட் இன்ஜெக்ஷன் இஸ் a very very danger. பிரெயினை அஃபெக்ட் பண்ணி ஒரு நார்மல் பர்சனுடைய பிரெயினை ஸ்டேபிளா வைக்க விடாம சூசைடு, இந்த வாழ்க்கையே வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு சராசரியான மனநிலையில இல்லாம அவங்க வாழ்க்கையே விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த இன்ஜெக்ஷனால. ஓபனா சொல்றேன்னா டர்மின் போன்ற இன்ஜெக்ஷன் அது இங்க விற்கப்படுது. இங்க மட்டும் இல்ல, தமிழகத்துல நிறைய இடங்கள்ல விற்கப்படுது. தயவு செய்து சொல்றேன், வேண்டாம் பயிற்சியாளர்களே. உங்களுடைய கர்மா உங்களை பாதிக்கும். நீங்க செய்யக்கூடிய தவறு நாளைக்கு உங்களுடைய குழந்தைகளை வரை பாதிக்கும். அதே மாதிரி பாடி பில்டர்ஸ், ஒரு பாடி பில்டர் உருவாகணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் 3 வருஷம் ஜிம்முக்கு வந்து நேச்சுரல் ஃபுட் எடுத்து ஒரு நல்ல பயிற்சியாளருடைய ஆலோசனைப்படி பயிற்சி பண்ணுங்க. 3 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேஜ் ஏறணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களிடம் இருந்தால் நீங்க அப்போ இந்த மெடிசனை பத்தி உண்டான சரியான நாலேஜோட நீங்க பயணிச்சீங்கன்னா உங்களுடைய லைஃபுக்கு எந்த இஷ்யூஸும் வராது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபேட்லயே நமக்கு எனர்ஜி கிடைச்சிரும். தயவு செய்து சொல்றேன், ப்ரீ ஒர்க் அவுட் இன்ஜெக்ஷன் இஸ் a very very danger. உங்களுடைய லைஃப் கெடுத்து குட்டிச்சவராயிரும். சில பயிற்சியாளர்கள் செய்யக்கூடிய தவறுகளினால் ஒட்டுமொத்த உடற்கட்டு துறையவே கேவலமா பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு சமுதாயத்துல இருக்கு. சராசரியா இன்னைக்கு யூடியூப்ல வாரத்துக்கு ஒருத்தர் செத்து போயிட்டு இருக்கான். ஏன் சாகுறான்றதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஜிம்முக்கு போனா செத்து போயிட்டான் அப்படின்ற ஒரு கான்செப்ட் மட்டும்தான் வருது. 27 வருஷமா நானும் இந்த துறையில பயணிக்கிறேன். நானும் காம்படிஷன் பண்ணவன் தான் இருக்கு. ஆனால் பாதுகாப்புன்னு ஒண்ணு இருக்கு. இது வரைக்கும் என் லைஃப்ல ப்ரீ ஒர்க் அவுட் இன்ஜெக்ஷன் எல்லாம் பார்த்தது கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு சர்வசாதாரணமா பணத்துக்காக வேண்டி இளைஞர்களுடைய லைஃபை கெடுக்கக்கூடிய சில பயிற்சியாளர்கள்னால, திரும்பவும் சொல்றேன், இந்த உடற்கட்டு துறைக்கு அவமானம். இந்த விஷயத்துல இருந்து தயவு செஞ்சு வெளியே வாங்க. இனி வரக்கூடிய விஷயங்கள் காலங்கள்ல அனபாலிக் ஸ்டீராய்டுனா என்ன, அந்த ஸ்டீராய்டு எதுக்கெல்லாம் யூசேஜ், அந்த ஸ்டீராய்டுனால என்ன எஃபர்ட் உடம்புல வரும்ன்ற அத்துணை விஷயங்களும் உங்களிடம் நான் ஷேர் பண்ண போறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நன்றி.